ஹாய் ஹலோ வணக்கம். இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட் வெல்வெட் கேக் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளே வந்து நான் கொக்கோ பவுடரும் பேக்கிங் பவுடரும் மாவும் கலந்து வச்சுருக்கேன். சீனி, அங்கே 2 முட்டை, அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா 100 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அங்கே ஜோக்கெட் அரை கப் எடுத்துருக்கேன். மற்றது பால் வேணும். பால் இருக்குது, நான் பாலையும் எடுத்துகிட்டு வந்தேன்டா. சரி, இனி எப்படி செய்கிறேன்னு பார்ப்போமா? முதல்ல வந்து நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டரை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா பீட் பண்ணணும். ஒரு க்ரீம் பதம் ஒன்று வரும். அந்த க்ரீம் பதம் வரும் வரைக்கும் நம்ம பட்டரை வந்து ஓவர் ஸ்பீடில் இல்லாமல் நார்மலாக வந்து பீட் பண்ணி கொள்ள வேண்டும். பட்டரை நல்லா பீட் பண்ணிவிட்டு சுகர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த சுகரை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம நல்லா பீட் பண்ணி கொள்ளணும். சுகர் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை பிளெண்ட் பண்ணி போட்டு பவுடராக கூட ஆட் பண்ணலாம். ஏனெண்டா சம்டைம் சுகர் வந்து கரையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் பவுடர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சுகர் வந்து பெருசாக இருந்தால், நான் இப்போ எடுத்துருக்கிற சீனி வந்து கொஞ்சம் சின்னனாக இருக்கிறதால நான் பவுடர் பண்ணல. நல்லா என்ன சொல்ல, நல்லா போட்டு நல்லா பீட் பண்ணணும். சுகர் வந்து திட்டமாக இருக்கக்கூடாது. சீனியை வந்து மொத்தமாக போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னு சொன்னால் அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பீட் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் சீனியை வந்து கொஞ்சம் பிளெண்ட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா கொஞ்சம் கூடிய சீக்கிரமே வந்து அது பீட் ஆகி முடிஞ்சிடும். சீனி நல்லா அடித்ததுக்கு பிறகு பட்டரோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற 2 முட்டையும் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணணும். நான் வந்து முட்டையில் வந்து வெடுக்கு ஒன்று இருக்கும், அந்த வெடுக்கு எடுத்து தான் பீட் பண்ணுவேன். என்னென்னு சொன்னால் கொஞ்சம் முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கிற இல்லை, அதனால் அதில் இருக்கிற வெடுக்கு எடுத்து போட்டு தான் நான் வந்து ஆட் பண்ணுறேன். நான் முட்டையை நல்லா பீட் பண்ணதுக்கு பிறகு இதுக்குள்ளே வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணணும். நான் வந்து ரெட் கலர் வந்து எடுத்திருக்கேன். வெனிலா எசன்ஸுக்கு பதிலாக ஸ்ட்ராபெரி எசன்ஸும் ஜோக்கெட் வந்து 1/2 கப்பும் எடுத்தினான். இந்த ஜோக்கெட் கப்பில் வந்து இந்த கப்பு அளவுக்கு வந்து நம்ம பால், நான் பவுடர் பால் தான் ஆட் பண்ணினான். நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இதால் 2 தரம் விட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா பீட் பண்ணணும். பீட் பண்ணதுக்கு பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கொக்கோ பவுடர், பேக்கிங் பவுடர், கோதுமை மா, இது 3யும் போட்டு சலித்து வச்சுருந்தேனாங்க. அந்த மாவையும் எடுத்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல வந்து மெஷினை ஆன் பண்ணாமல் கிளறி விட்டுட்டு அதுக்கு பிறகு மெஷினை போட்டு நல்லா பீட் பண்ணணும். ஃபுல்லாக பீட் பண்ணாமல் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணுறதால வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏனெண்டா மொத்தமாக போடையில் கையும் நோகும். அதனால தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடையில் ஈஸியாக இருக்கும். ரொம்ப நேரம் பீட் பண்ணிங்கன்னு சொன்னால் கேக் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வரும். இல்லை உங்களுக்கு சாஃப்டாக தேவையில்லை ஆயிலும்னு சொன்னீங்கன்னா நீங்கள் பீட் பண்ணுறத குறைச்சி கொண்டீங்கண்டா சரி, ஒரு 3-4 தரம் பீட் பண்ணிங்கண்டா போதும். உங்களுக்கு சாஃப்ட்னஸ் கேக்கில் வேணாமன்ட்டு சொன்னால். மாக்கலவையெல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான வடிவங்களில் நான் வந்து ஃபஸ்ட் ஹார்ட் ஷேப்பில் தான் ட்ரெயில் தான் ஊற்றினான். அது காணாமல் வந்துட்டு பிறகு ஹார்ட் ஷேப்பில் ஊற்றினதை ரவுண்ட் ஷேப் ட்ரெயில் வந்து மாற்றி எடுத்தேன். நான் உங்களுக்கு என்ன அளவில் தேவையோ அந்த அளவுக்கு மாற்றி எடுத்துக்கோங்க. பிறகு இதில் மாற்றி அதில் மாற்றி கரைச்சல் படணும் என்னைய மாதிரி.
மாவெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்து நான் அவனில் வச்சு எடுத்த வீடியோ எடுபடையில் மறந்துட்டேன் எடுக்கிறதுக்கு. கேக்கோட வீடியோ எடுக்கையில் கேக் வந்து நல்லா சாஃப்டாக இருந்தது. கேக் டெக்கரேட் பண்ண வீடியோ இதுதான் வந்து நான் டெக்கரேட் பண்ண ரெட் வெல்வெட் கேக் வீடியோ. மாவு வந்து கொஞ்சம் மீதமாயிட்டு, ஸோ அதுவும் வந்து கப் கேக்காக ஊற்றி விட்டுட்டேன். இது வந்து என்னோடய ஃபர்ஸ்ட் ஆர்டர். கஸ்டமரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்களுடைய ஃபீட்பேக்கும் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன்.